சத்யா, வெளியே வா. சத்யா, பிரபுவோட ஆபீஸுக்கு போய் அண்ணன் சண்டை போட்டது இந்த ஆதிரைக்கு தெரிஞ்சிருச்சு போலயே. பெருசா சவுண்டு விடுறா. என்னன்னு போய் பாப்போம். என்ன ஆதிரை, எதுக்கு இப்ப என் ரூம் கதவை தட்டிக்கிட்டு இருக்க? நீயும் அண்ணனும் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? குட்ட குட்ட குனிஞ்சு போறதுனால எங்களை கோழ நினைச்சிட்டீங்களா? ஏதாவது நல்லது நடக்காதான்னு நாங்க விட்டு கொடுத்து போயிட்டு இருக்கோம். இது எங்களோட கோழத்தனம் இல்ல, பெருந்தன்மை. அத நீயும் அண்ணனும் முதல்ல புரிஞ்சுக்கோங்க. இப்ப எதுக்கு இதெல்லாம் நீ ஏன் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க? என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனையா? வீட்டு பிரச்சனைய வீட்டுல தானே வந்து பேசணும். அதை விட்டுட்டு உன் அண்ணன் எதுக்கு இவர் ஆபீஸ்க்கு போய் இவர்கிட்ட பிரச்சனை பண்ணாரு? ஏய் சொல்லு. என்ன சொல்ல சொல்ற? என் அண்ணன் இவரோட ஆபீஸ்க்குள்ள போய் பிரச்சனை பண்ணது எனக்கு தெரியாது. ஆமா, என் அண்ணன் எதுக்கு உன் புருஷனோட ஆபீஸ்க்கு போய் தகராறு பண்ணாரு? அப்படி இவர் என்ன பண்ணாரு? ஆதிரை தான் பயங்கரமா நடிப்பா. இவ என்னடானா அவளையே தூக்கி சாப்பிட்டுருவா போல இருக்க. ஒண்ணுமே தெரியாத மாதிரி அப்படியே நடிச்சு கொட்டுறாளே. உண்மையிலேயே உனக்கு எதுவும் தெரியாது. இதை என்ன நம்ப சொல்ற? நேத்து நைட்டு நம்ம வீட்டுல நடந்த பிரச்சனைக்காக உங்க அண்ணன் போய் இவர்கிட்ட தகராறு பண்ணிருக்காரு. நீ சொல்லாம இந்த பிரச்சனை உங்க அண்ணனுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்காது. நீயே அவரை தூண்டி விட்டு ஆபீஸ்க்கு போய் பிரச்சனை பண்ண வச்சு இப்ப என்கிட்ட நடிச்சிட்டு இருக்கியா? நான் எதுக்கு நடிக்கணும்? எனக்கு என்ன உன்னை பார்த்து பயமா? உண்மையை சொல்லட்டா, நான் தான் என் அண்ணன் கிட்ட சொன்னேன். நான் உன்னை என் அண்ணன் கிட்ட போய் சொல்லலையே. நைட் அந்த பொறுக்கி பையன் குடிச்சிட்டு வந்து என் கைய புடிச்சு தரன்னு இழுத்துட்டு போய் வீட்டை விட்டு வெளியே தள்ளினது உண்மைதானே? அதத்தான் நான் சொன்னேன். ஒரு தங்கச்சியை இப்படி கொடுமைப்படுத்துறத தெரிஞ்சா எந்த அண்ணனாலதான் சும்மா இருக்க முடியும்? அதுலயும் எங்க அண்ணன் என் மேல உசிரியே வச்சிருக்காரு. அப்படி இருக்கிறப்போ அவர் எப்படி சும்மா இருப்பாரு? அதான் உன் புருஷன் கிட்ட நியாயம் கேக்குறதுக்காக ஆபீஸ் போயிருக்காரு. இதுல என்ன தப்பு இருக்கு? ஏமா சத்யா, கார்த்தி தானே உன்னை இங்க இருந்து பிரச்சனை பண்ணாத, வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லி பிரச்சனை பண்ணா. ஆனா பிரபுவும் ஆதிரையும் உனக்கு தானே பறிஞ்சு பேசி கார்த்தி கிட்ட கோவப்பட்டாங்க. அப்படி இருக்கிறப்ப உன் அண்ணன் பிரபுவோட ஆபீஸ்க்கு போய் பிரச்சனை பண்ணது தப்பு இல்லையாமா? பாட்டி கேட்டது காதுல விழலையா? நேத்து நைட்டு என்னை விட இவர் தானே உனக்கு ஃபுல்லா சப்போர்ட் பண்ணாரு. கார்த்தி பண்ணது தப்புன்னு சொல்லி உன்னை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வர சொன்னதே இவர் தானே. நீ எந்த பிரச்சனையும் பண்ணாம உன்னை கார்த்தியும் இந்த வீட்டை விட்டு போக சொல்லல. நீயும் உங்க அண்ணனும் சேர்ந்து அவன் மேல காரை ஏத்தி கொல்ல பாத்திருக்கீங்க. அதனால்தான் அவன் அப்படி பண்ணான். அதுக்காக உங்க அண்ணன் இவரோட ஆபீஸ்க்கு போய் பிரச்சனை பண்ணி அவமானப்படுத்துறதெல்லாம் ரொம்ப தப்பு. ஒவ்வொரு பிரச்சனையும் வளர்த்துக்கிட்டே போயிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் நல்லதே இல்ல சத்யா. மிரட்ரியா? இதெல்லாம் வெறும் ஆரம்பம்தான். இன்னும் போக போக நிறைய இருக்கு. நீயும் உன் புருஷனும் அந்த மெக்கானிக் ராஸ்கலும் இன்னும் எவ்வளவோ பிரச்சனைகளை சந்திக்க போறீங்க. அதுவும் இந்த ஒரு வாரத்திலேயே. நான் சொன்னதை செய்யல, இந்த குடும்பம் ஃபுல்லா லாக்அப்ல கம்பி எண்ணுவீங்க. ஞாபகம் வச்சுக்கோ. என்ன ஆதிர, இவ கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம பேசிட்டு போறா. பேசட்டுங்க, எவ்வளவு வேணாலும் பேசட்டும். பேசி பேசி ஓஞ்சு கடைசியில நாம பேசுறத கேக்குற நிலைமைக்கு வருவா. அப்ப பாத்துக்கலாம். வாங்க.